வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வெண்டைக்காயை சிறிது சிறிதாக எப்படி நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தாளிப்பதற்கு சின்ன சீரகம் கடுகு, செத்த மிளகாய், ஒரு செத்த மிளகாய், கருவேப்பிலை, 2 நட்டு கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கிறேன். வெங்காயம் சிறிது சிறிதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மற்றது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு பேனை வைப்போம். அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெயை ஊற்றுவோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெயை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ கடுகும் சின்ன சீரகத்தையும் சேர்ப்போம். கடுகு சின்ன சீரகம் நல்லா பிடிச்சி பொரிஞ்சு நிறையக்குள்ள வெங்காயம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கொஞ்சம் நெச்சு போட்டோம்னா அது சீக்கிரம் வளர்ந்துடும். வெங்காயம் செத்த மிளகாயை முழுசாக போட்டேன். சொன்னால் நான் மிளகாய்த்தூள் போடுறதால செத்த மிளகாயை முழுசாகவே போட்டேன். தாளிக்கிறதுக்கு இதுக்காக வேண்டி தான் போட்டேன். நான் மிளகாத்தூள் சேர்த்ததால் உரைப்பாக இருக்குன்னு செத்த மிளகாய் ஒரு செத்த மிளகாயன்றாலும் உரைக்கணும். சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதால உரைக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் உடம்பு உணவு வதங்க தேவையில்லை. இந்த டைமில் நாங்கள் வெண்டைக்காயை சேர்க்கலாம். வெண்டைக்காய் சிறுகளை ஊற்றி தான் சேர்க்கணும். இப்போ மீதி ஊற்றி கொஞ்சம் சிறுகளை கலரான மீதி ஊற்றியும் சேர்த்துட்டு வெண்டைக்காயை கிட்டத்தட்ட அப்படி இல்லைன்னா செய்விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளச்சி விடணும். அது அப்போ தான் நம்ம வலுவலுக்கு தண்ணி அது எல்லா இடமும் பொரியும். கிளடி விடணும் பொரியறதுக்கு. இது கொஞ்சம் வளைஞ்சு வந்துருக்குது. இந்த டைமில் மஞ்சள் சேர்த்துருக்கிறதால மஞ்சள் பாடியில் மிளகாத்தூள் மட்டும் போட்டேன். மிளகாத்தூளாக போட்டுட்டு நான் இதை புரட்டிக்கிறோம். நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் போட்டால் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கட்டி கூட வேணும். நம்ம எல்லாரும் தூள் சேர்ந்தோம். தூள் சேரணும். அதை தூள் குக் ஆகணும். இது பொரிஞ்சு வரணும். தனித்தனியாக ஒன்றொன்றை உறிஞ்சி வரணும். வட்டிக்காய் ஒன்றோடு ஒட்டுப்பட்ட ஒரு வலுவலுக்கு தன்மை இருக்கிறது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒன்று உதிரும். அது பொரிச்சு வரையக்குள்ள அது மட்டும் நாங்கள் டைம் விட்டு சிந்து கொண்டிருக்கப்படாது. இதை விட்டு கட்டி நம்ம சேர்த்தோம்னா அது பொரியல் நல்லா அழகாக ஊதிண்டு ஒன்று உதிரியாக வரும். அதை நாங்கள் சுட வெள்ளை சோறோடையோ அல்லது புத்தோடையோ சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்கும். அனைவரும் வெண்டைக்காய் பால் பொரிய விரும்பி சாப்பிட்றதில்லை. பெரும்பாலும் இந்த சின்ன பிள்ளைகள்
இப்படி செய்து கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடணும். வெயில் ஃப்ரீயாக்களுமே எல்லாம் விரும்பி சாப்பிடலாம். மிகவும் சுவையாக செய்து டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலில் செய்து நீங்கள் பாருங்கள். வெண்டிக்காய் பொரிஞ்சிட்டு வெண்டிக்காய் எல்லாம் நல்லா அரைஞ்சி சூடெல்லாம் நல்லா அரைஞ்சி உப்பெல்லாம் நல்லா அரைஞ்சி நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். படுத்து எல்லாமே நல்லா அழகாக இருக்குது. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலுக்கு தனித்தனியாக வருது தெரியுதுங்களா. இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி போட்டு சாப்பிடலாம். இந்த பொரியல் ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கு கீரை புட்டோடைய வச்சு சாப்பிட போகிறோம். நாங்கள் அப்படின்னு சாப்பிட்றேன். இந்த வெண்டிக்காய் பொரியல் கீரை புட்டும் வெண்டிக்காய் பொரியலும் ஒரு இங்கேருந்து ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.